வணக்கம். முனைவர் நா. தா. சுமதி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஈ.மா.கோ. யாதவர் மகளிர் கல்லூரி, மதுரை. ஒப்பிலக்கியம் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான 4ஆம் பருவத் திட்டத்தைச் சார்ந்தது. ஒப்பிலக்கியம் என்றால் வெவ்வேறு மொழிகளைச் சேர்ந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் படைப்புப் போக்குகளையும் ஒப்பிட்டு ஆராயும் இலக்கியத் துறை ஆகும். ஒப்பிலக்கியம் என்பது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இது பன்மொழிப் படைப்புகள் மட்டுமல்லாது, ஒரே மொழியில் வெவ்வேறு துறைகள், இனக்குழுக்களின் இலக்கியத்தை ஒப்பிட்டு ஆய்வதையும் உள்ளடக்கியது. 1892இல் பிரெஞ்சு ஆய்வாளர் ஆபேல் வில்லேமான் என்பவரால் இந்தச் சொல் உருவாக்கப்பட்டு பயிலப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட உலக இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராய்வது ஒரு பெரிய அலையாக இருந்தது. ஒப்பிலக்கியத்தின் பயன்பாடு. பல்கலை சார்ந்த தமிழ் இலக்கிய ஆய்வுகளின் 90% ஒப்பிலக்கிய ஆய்வுகளே. தமிழ் இலக்கியத்தை தமிழ் இலக்கியத்தோடு ஒப்பிடுதல். எடுத்துக்காட்டு: திருப்பாவை, திருவெம்பாவை ஓர் ஒப்பீடு. தமிழ் படைப்பாளரை இன்னொரு தமிழ் படைப்பாளரோடு ஒப்பிடுதல். எடுத்துக்காட்டு: அகிலன், ஜெயகாந்தன் ஒப்பீடு. ஒரு தமிழ் இலக்கிய வகையை மற்றொரு தமிழ் இலக்கிய வகையோடு ஒப்பிடுதல். ஒப்பிலக்கியத்தின் முக்கிய நோக்கங்கள். இலக்கியங்களின் இடையே உள்ள தொடர்புகளை கண்டறிதல், இலக்கியங்களின் பொதுவான பண்புகளை ஆராய்தல், இலக்கியங்களின் கலாச்சார மற்றும் வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ளுதல், இலக்கியங்களின் உலகளாவிய தன்மையை வெளிப்படுத்துதல், இலக்கியங்களின் மொழிபெயர்ப்பு மற்றும் தகவமைப்புகளை ஆய்வு செய்தல். ஒப்பிலக்கியத்தின் முக்கிய நோக்கங்கள். அடுத்ததாக, ஒப்பிலக்கியத்தின் முக்கிய பகுதிகள். மொழிபெயர்ப்பு ஆய்வுகள். ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களை ஆய்வு செய்தல். தாக்க ஆய்வுகள். ஒரு இலக்கியம் மற்றொரு இலக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்தல். கருப்பொருள் ஆய்வுகள். வெவ்வேறு இலக்கியங்களில் காணப்படும் பொதுவான கருப்பொருள்களை ஆய்வு செய்தல். வடிவ ஆய்வுகள். வெவ்வேறு இலக்கியங்களில் காணப்படும் பொதுவான வடிவங்களை ஆய்வு செய்தல். கலாச்சார ஆய்வுகள். இலக்கியங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையேயான தொடர்புகளை ஆய்வு செய்தல். ஒப்பிலக்கியத்தின் முக்கியத்துவம். ஒப்பிலக்கியம் இலக்கியங்களை ஒரு உலகளாவிய கண்ணோட்டத்தில் பார்க்க உதவுகிறது. ஒப்பிலக்கியம் வெவ்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒப்பிலக்கியம் இலக்கியங்களின் ஆழமான புரிதலை வழங்குகிறது. ஒப்பிலக்கியம் இலக்கியங்களின் மொழிபெயர்ப்பு மற்றும் தகவமைப்புகளை மேம்படுத்த உதவுகிறது. தமிழ் இலக்கியத்தில் ஒப்பிலக்கியம். தமிழ் இலக்கியத்தில் ஒப்பிலக்கியம் என்பது ஒப்பீட்டளவில் புதிய துறையாகும். இருப்பினும், தமிழ் இலக்கியம் பிற மொழிகளின் இலக்கியங்களுடன் பல தொடர்புகளை கொண்டுள்ளது. உதாரணமாக, தமிழ் இலக்கியம் சமஸ்கிருத இலக்கியம், ஆங்கில இலக்கியம் மற்றும் பிற இந்திய மொழி இலக்கியங்களுடன் பல தொடர்புகளை கொண்டுள்ளது. தமிழ் இலக்கியத்தில் ஒப்பிலக்கிய ஆய்வுகள். தமிழ் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களின் ஒப்பீடு. தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியங்களின் ஒப்பீடு. தமிழ் மற்றும் பிற இந்திய மொழி இலக்கியங்களின் ஒப்பீடு. தமிழ் இலக்கியத்தில் மொழிபெயர்ப்பு ஆய்வுகள். தமிழ் இலக்கியத்தில் கருப்பொருள் ஆய்வுகள். தமிழ் இலக்கியத்தில் ஒப்பிலக்கியம் வளர்ந்து வரும் ஒரு துறையாகும். இது தமிழ் இலக்கியத்தின் உலகளாவிய தன்மையை வெளிப்படுத்தவும் தமிழ் இலக்கியத்தின் ஆழமான புரிதலை வழங்கவும் உதவுகிறது. தமிழண்ணல். ஒப்பிலக்கிய ஆய்வில் ஒரு முன்னோடியாக திகழ்பவர்கள் பலர். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் தமிழண்ணல். தமிழண்ணல் அவர்கள் ஒப்பிலக்கியம் குறித்து எழுதிய கருத்துக்கள் மற்றும் அவரது பங்களிப்புகள் பற்றி சில தகவல்கள் இங்கே. ஒப்பிலக்கியத்தின் முக்கியத்துவம். தமிழண்ணல் அவர்கள் ஒப்பிலக்கியத்தை ஒரு முக்கியமான ஆய்வு முறையாக கருதினார். ஒப்பிலக்கியம் மூலம் பல்வேறு மொழிகளின் இலக்கியங்களை ஒப்பிட்டு அவற்றின் பொதுவான மற்றும் தனித்துவமான அம்சங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். இது இலக்கியங்களின் பரஸ்பர தாக்கத்தையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் புரிந்து கொள்ள உதவுகிறது என்று அவர் கூறினார். தமிழண்ணலின் பங்களிப்புகள்.
அவர் ஒப்பிலக்கியம் தொடர்பான பல கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியுள்ளார். அவரது படைப்புகள் ஒப்பிலக்கியத்தின் கோட்பாடுகள் மற்றும் முறைகளை விளக்குகின்றன. அவர் ஒப்பிலக்கியம் தொடர்பான பல கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். அவர் ஒப்பிலக்கியம் தொடர்பான பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார். ஒப்பிலக்கியம் பற்றிய அவரது கருத்துக்கள். ஒப்பிலக்கியம் என்பது வெறும் ஒப்பீடு மட்டுமல்ல, அது இலக்கியங்களின் ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும் ஒரு ஆய்வு முறை. ஒப்பிலக்கியம் மூலம் இலக்கியங்களின் உலகளாவிய தன்மையை அறிந்து கொள்ள முடியும். ஒப்பிலக்கியம் மூலம் இலக்கியங்களின் கலாச்சார மற்றும் சமூக பின்னணியை புரிந்து கொள்ள முடியும். ஒப்பிலக்கிய உலகில் மற்றும் ஓர் ஜாம்பவானாக கருதப்படுபவர் கைலாசபதி. கைலாசபதி அவர்கள் ஒப்பிலக்கியத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். அவர் ஒரு சிறந்த ஒப்பிலக்கிய அறிஞர் மற்றும் திறனாய்வாளர். ஒப்பிலக்கியத்தில் அவரது பங்களிப்பு பின்வருமாறு. ஒப்பிலக்கியத்தின் வரையறை. கைலாசபதி ஒப்பிலக்கியத்தை ஒன்று அல்லது பல மொழிகளில் உள்ள இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்வது என்று வரையறுத்தார். ஒப்பிலக்கியம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளின் இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்வதாகும். கைலாசபதியின் ஒப்பிலக்கிய ஆய்வுகள். கைலாசபதி தமிழ் மற்றும் உலக இலக்கியங்களை ஒப்பிட்டு பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். அவர் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், நவீன இலக்கியம் போன்ற பல்வேறு தமிழ் இலக்கியங்களை பிற உலக இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்தார். அவர் ஒப்பிலக்கியத்தின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் தனித்துவமான பண்புகளை உலகிற்கு வெளிப்படுத்தினார். ஒப்பிலக்கியம் பற்றிய ஒரு சிறு அறிமுகம் மட்டுமே இதில் கண்டோம். நன்றி.